ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஜும்ஆல சொல்லி காட்டுறான், ஜும்ஆவுக்காக வாங்க சொல்லி அழைக்கப்பட்டால் ஜும்ஆவுக்கு வந்துருங்க. இது நமக்கு பல பேர் அறிஞ்சு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தாத ஒரு விஷயம். இது இருக்கட்டு. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வஇதா குலியத்தி ஸலாத், தொழுகை நிறைவேற்றி விட்டு முடிஞ்சிட்டுனா, தொழுகை முடிஞ்சிட்டு அப்படின்னா பந்தசிரு ஃபில் அர்த், பூமியில பறந்து செல்லுங்க. வபதஹு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னைக்கு நம்மள பெரும்பாலுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, ஜும்மாவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் ஜும்மாவில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா லீவ் போட்டுறோம். அப்படி ஒரு நாள் ஃபுல்லா லீவ் போடணும் அப்படின்னா, காலையில இருந்து அந்த 12:30 மணி வரை நல்ல வேலை பார்த்துட்டு அந்த 12:30 மணிக்கு ஓடோடி வந்து டக்குன்னு குளிச்சுட்டு, ஏன்னா 1 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகும். ஜும்மா முடிஞ்ச உடனே அந்த ஆளை வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு குப்புரா வந்து படுத்துறோம். அதுதான் என்ன சொல்றாங்கிற மேட்ல நிறைய பேருக்கு புரியல. தொழுகை முடிந்து விட்டால் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அதுதான் பரக்கத்து இருக்கு. ஜும்மா முடிஞ்சுதான் கடையை ஓபன் பண்ணணும். ஜும்மா முடியறதுக்கு முன்ன ஜும்மாவுடைய ஆரம்பத்திலேயே கடையை மூடிட்டு வந்து அதோட லீவ் விட்டுறாங்க நிறைய பேர். ஜும்மாவுடைய ஆரம்பத்துல தான் லீவ் விடணும். காலையில இருந்து ஜும்மா வரை லீவ் விட்டுட்டு ஜும்மாவுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு அப்புறம் அப்படி இப்படி கடை திறக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் தலைகீழா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை திருத்திக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய வசூல்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இன்னைக்கு மசூரா நடந்துச்சு. இந்த மசூரால அதிகமான தாவா செய்யக்கூடிய விஷயங்களை பட்டியல் போட்டிருக்கிறோம். இந்த தாவா செய்யக்கூடியதற்கு முக்கியமான அம்சமே பொருளாதாரம், பைசா வேணும். இந்த ஜும்மாவுடைய வசூலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. இந்த கீழ்ப்புறோட மட்டும் இப்ப எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 70-80 பேர் இருப்பீங்கன்னா மேல நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே ஆளுக்கு 10 ரூபா போட்டா கூட போதும், 800 ரூபா 900 ரூபா வந்துடும். ஆனா அந்த 10 ரூபா போடுறதுக்கு கூட நம்ம யோசிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. மொபைலுக்கு ஈஸி எவ்வளவு பண்றோம்? 300 ரூபா 501 ரூபா உடனே கொடுத்து பண்ணிடுறோம். இந்த ஒரு சின்ன அமௌண்ட் போடுறதுக்கு யோசிக்கிறோம். ஒரு ஆள் 10 ரூபா போட்டாலே அவ்வளவு வருது. யாரும் 10 ரூபா போடக்கூடாது இல்ல, ஒரு குத்து மதிப்பு சொல்ல. ஆனா அது கூட போடாம இருக்கிறோம். இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் போது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, 2 மாணவர்கள் ஒரு நாளுடைய காலையில் இறங்குகிறார்கள். அதில் ஒரு மாணவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், யாரு இறை வழியில செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ உதவி செய்வாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு நாள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, யாரு இறை வழியில செலவு செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களை நீ நாசமா ஆக்குவாயான்னு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ சேர்த்து வைப்பா, இறை வழியில செலவே செய்ய மாட்டான், ஏதாவது நோய் வரும் அள்ளி கொடுப்பான். அப்படிதான் அல்லாஹ் செய்வாங்க. இன்னைக்கு இறை வழியில செலவு செய்யணும்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. இறை வழியில செலவு செய்யறத ரொம்ப ரொம்ப யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில தனி செலவுகள், வீண் விரயங்கள் எல்லாம் அதிகமாக செய்கிறார்கள். இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறை வழியில் செலவு செய்யக்கூடிய மனிதர்களாகவும், அது மட்டுமல்லாது பள்ளியில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة